ஸ்டாலின் தோற்றதுக்கு காரணம் சேகர்பாபு. விஎஸ் பாபு இல்லையா? சேகர்பாபுங்க. வீழ்த்தியவர் விஎஸ் பாபு. அவர் தோற்று போனதற்கான காரணம் சேகர்பாபு. எந்த அடிப்படையில்? ஏன்னா அண்டர்டேக், அந்த தொகுதியை அண்டர்டேக் எடுத்துக்கிட்டது அவர் தான். அவர் தான் மாவட்ட செயலாளர். அவர் தான் மாவட்ட செயலர். அண்டர்டேக் எப்படியோ கூப்பிடுவார், ஸ்டாலினை போவார். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டார். என்ன இதை திறந்து வைக்கணும், திறந்து வைப்பார், போவார். அங்கே உள்ள கமிஷன் எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் வாங்கி திமுகவை குளத்தூரில் புதைச்சது சேகர்பாபு. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டது எங்கள் தலைமை. ஸ்டாலினுக்கு கவுண்டர் கொடுக்கணும்னா ஒரு ஆம்பளை நிறுத்தணும்னு சொல்லி தான் விஎஸ் பாபு நிறுத்தணும். இத்தனைக்கும் பாக முகவராக ஸ்டாலினுக்கு பணியாற்றினவர் பாபு. இன்னைக்கு நாங்கள் அதெல்லாம் ஓகே, நீங்கள் மிகச்சிறப்பாக பேசக்கூடிய இதில் ஆம்பளை அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே சொல்லாமல் யாரை நிப்பாட்டினாலும் வெற்றி பெற வைக்க வேண்டிய ஆளுமையோடு இருக்கிறவங்க நிப்பாட்டி இருக்கலாம். இல்லை விஎஸ் பாபு அதுக்கு தைரியமானவர் வேணும் இல்லைங்க. நானே முதல் நாள் பிரச்சாரத்துக்கு போனேன். நானும் ஆதவரஜனாவும் போனோம். தேதி வேட்பாளர் அறிவிக்கலை. அதுக்கு அப்போதைய பெரிய கூட்டம். குளத்தூர்லயா இந்த அதிசயம் நடக்குதுன்னு நான் நினைச்சேன். அண்ணன் ஸ்டாலின் தோப்பாருன்னு நான் நினைக்கல. அன்னைக்கு பேசினவரு நான் ஆதவரஜனோட சொல்லிட்டேன், குளத்தூரும் கொஞ்சம் சிக்கலாதான் போல இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அது மாதிரி நடந்துச்சு. நகர்ப்புறங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் செல்வாக்கு தாவேக்காவுக்கு இருக்கு. ஒரு 15% வாங்குவாங்க. விஜய் நிற்கக்கூடிய 2 தொகுதிகளில் ஜெயிப்பாங்க. மற்ற இடங்கள்லாம் வெற்றி வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பல பத்திரிகையாளர்கள் பலருமே ஃபீல்டுக்கு போகும்போது அதை தான் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் மீறி இப்போ பிடிஆர் தோத்துருக்கிறாரு, அன்பில் மகேஷ் தோத்துருக்கிறாரு, பெரிய கருப்பன் 1 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துருக்கிறாரு, கீதா ஜீவன் தோத்துருக்கிறாங்க. இந்த மாதிரி அமைச்சர்களாக முக்கிய இடங்கள்ல இருந்தவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லப்பட்டவங்க எல்லாம் தோக்கிறதுங்கெல்லாம் எந்த அடிப்படையில் நடந்தது? எப்படி தாவேகா வேட்பாளர்கள் அவங்கள வீழ்த்தினாங்க? முதல்ல திமுகவின் தோல்விக்கு காரணம் திமுக தொண்டர்கள் சோர்ந்து போனார்கள்.